இப்போ யாரு யார என்ன எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். நீ நிக்கிறப்பா, நீ புள்ள பெத்தவா, பிள்ளைக்காக நீ நிக்கிற, பிரச்சனை பண்ற, பேசுற, செய்யற. அவன் என்ன செய்யறான்? அவன் உள்ளுக்குள்ள உங்களை நினைக்கிறானா நினைக்கலையாங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் அவனையும் நீங்க சரி பண்றீங்க. ஏமா நான் என்ன சொல்றேன்னா, சரி பண்றதுதான் எங்க வேலை, புரிஞ்சதா? ஆனா அது உடனே உருட்டிட முடியுமா? உடனே உருட்டிட முடியுமா? களிமண்ல பொம்மை உருட்டின மாதிரி உருட்ட முடியாது இல்லையா? அப்போ அவன் மனநிலைக்குள்ள போய் அவன் ஆன்மாவை துரியப்படுத்தி அந்த ஆன்மா ரீதியாத்தான் சிறுக 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 சிறுகதான் அவனை கொண்டுட்டு போக முடியும். அப்படித்தான் நகர்த்திட்டு போறோம். அதுவே அவங்க சுகமாக சின்னமா குருவா இருக்கட்டும், தப்புன்னு சொன்னதை அப்படியே பிடிச்சுக்கிடுவான். ஏய் நீ இது செய்யடா ஒரு அப்படின்னா அப்படியே எடுத்துக்கிடுவான். அவனுக்கு நான் சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும். எதுக்கு நீ பொண்ணு ஒண்ணுன்னு போய்கிட்டு இருக்க, விட இந்த பக்கத்துல அவனுக்கு சேர்ந்தது மாதிரி இந்த பொண்ணு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இவனுக்கு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? குரு என்னைய சார்ந்து நிக்கிறான், இவன் யாரை சார்ந்து நிக்கிறான்? உன்னைய சார்ந்து கூட கிடையாது, பெத்த தாயை சார்ந்து கூட கிடையாது. அவன் எந்த அடிப்படையில நீ உறுதி பண்ணி சொல்ல முடியும்? புரியுது நான் சொல்றேன். இந்த கம்பெனியில இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி சொல்றாங்க செய்யறாங்கன்னு செஞ்சிட்டு இருக்கான்ல, இந்த கம்பெனியில எவ்வளவு நாளைக்கு அவன் நிக்கிறான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி போனா பொண்ணு இப்படி கிடைக்கும். அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்கேங்கிறாங்க. இப்படி ஊர் ஊரா போனா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? போகாதடா இப்போதைக்குன்னு சொல்லி அவன் நிக்க மாட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி நிக்க மாட்டான், போயிடும். ஆனா போகலாம், அந்த கம்பெனிக்கு போகலாம். வெளியில போனா நல்ல சம்பளம் ஒரு பக்கம் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் செலவெல்லாம் கொடுப்பாங்க. நீ அங்க போய் தங்கணும், அது நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதுல போய் நிக்கலாம். ஆனா இவன் அங்கேயும் போய் நிக்கணும். ஆமா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இந்த மாட்டில் என்ன போயிட்டு மாசத்துல ஒரு 4 நாள் ஒரு வாரம் 10 நாள் போயிட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் கிடையாது. சம்பளம் ஹெவியா இருக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். அதைத்தான் நான் சொல்றேன், அதை புடிச்சுக்கிற வேண்டியதாங்கிறேன். இப்ப நீ என்ன சொன்னாலும் இந்த கம்பெனிலயும் நிக்க மாட்டான், புரிஞ்சதா? அதனால அவன் அங்க போகத்தான் செய்வான். போனா போன்னு சொல்லு, அங்கேயாவது நில்லுன்னு சொல்லு, கொடுக்க சொல்லு. 50,000 ரூபாய் அவன் சம்பளம் வாங்க என்னைக்கு வாங்குறானோ அன்னைக்கு அவனுக்கு பொண்டாட்டி போதுமா? என் புள்ள 50,000 வாங்குறான் அப்படின்னு எந்த வீட்டுல போய் சொல்றியோ அவ பொண்ணு இந்த கட்டிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அவன் சம்பளம் கூட பரவாயில்ல, எனக்கு இன்கம், எனக்கு வருமானம் மாசம் 50,000 வருது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப என்ன வயசு? 32 தானே, விடு பாப்போம். 31 முடிஞ்சது, 32 33 அவ்வளவுதான். 33 34 இன்னொரு 3 வருஷம். அங்க பதில் சொல்லணும்னு என்ன இருக்கு? அவங்க நம்ம கேட்கணும்னு என்ன இருக்கு? முடியுமையா? அவ்வளவுதான் முடியும். என்ன கேட்க? பொண்ணு வச்சிருக்கியா குடுன்னு கேட்க வேண்டியதானே. ஏன் கல்யாணம் ஆனு கேக்குறல்ல, பொண்ணு வச்சிருக்கியா குடு, பேசாம போறான். எம்மா 25 தாண்டாதுமா, அவன் வயசு 25 தாண்டாது. இது 35 தாண்டாது. 35க்கு முன்னாடியே கல்யாணம் அவனுக்கு முடிஞ்சிடும். ஆனா அவன் ஸ்டெடி ஆகணும், இன்னும் ஸ்டெடி ஆகணும். அந்த கம்பெனிக்கு போறான்னா ரிசீவ் கொடுக்க சொல்லு, எடுத்தான்னா போக சொல்லிடு, அவ்வளவுதான். ஆமா, ஆனா அதுல நில்லுடான்னு சொல்லு. அது சுத்த வேண்டிய, அவன் சுத்துறதுக்கு தான் விரும்புவான். உண்மைன்னு சொல்ல போனா நல்லா சுத்திட்டு தெரியறதுக்கு தான் விரும்புவான். புரியுதா? போட்டுமே.
என்னம்மா உட்காரு. ஆட்டக்காரி இன்னைக்கு எப்படி வந்துட்டா வேலைக்கு போலையா? அதான் பையன் கூட்டிட்டு வந்தேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. சம்பாரி லீவுக்கு பத்திரமா இல்ல எல்லா காலத்திலயும் போவியா? என்ன சும்மா சம்பாதிக்கிறது? டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே சம்பாதிக்கிறதுக்கே போக வேண்டியதானே? நீ என்ன கலெக்டருக்கா படிக்க போற? ம்? போதுமா? சொல்லிட்டேன். 23 பொண்ணு தேடலாம், வந்து அமையலாம், அமையாமே நிக்கலாம். 24 தேடக்கூடாது. 24 லாஸ்ட்ல தேடணும். 24 வயசை குறைச்சு 24 23 சொல்றேன். அதை கூட 33 வந்து அவன்தாமா ஸ்டெடி கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஒரு குறைஞ்சது ஒரு 40 ரூபானால அவன் சம்பளம் வாங்கட்டும். சரியா? அதுவும் இல்ல இந்த சம்பளத்துக்கே தான் பொண்ணு வேணும்னா எங்க கனியாவை கட்டிட்டு போன்னு நேத்தே சொல்லியாச்சு. ஆமா, புரியுதா? என்ன அவளுக்கு ஒண்ணும் வேண்டியது இல்ல, கஞ்சி காய்ச்சி சோறு தான் கொடுக்க போற, நீ தான் சோறு வாங்கி கொடுக்க போற. புரியுதா? அதெல்லாம் நடக்கும். பொறுமையா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன். அது வராது. அந்த இதுல எல்லாம் எவ்வளவு போட்டாலும் வெளியே வராது.